ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐஃபோனுங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய ஃபோனெல்லாம் கிடையாது. நீங்களாக தான் வளர்த்தி விட்ருக்கீங்க. ஐயோ ஐஃபோன் வச்சுருந்தா கெத்தே, அதில் வர்ற கேமரா மாதிரி எந்த கேமராவும் இல்லை. யார் உங்களுக்கு சொன்னது அப்படி? சாம்சங் அல்ட்ரா தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலினாலும் காம்படிட்டர் சாம்சங், விவோ இருக்காங்க, ஷவுமி இருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி நேச்சுரலாக வரணுன்னா ஷவுமி ஃபோன் எடுத்து பார்த்துருக்கீங்களா ஃபஸ்ட்டு கையில் யாராச்சும்? நீங்கள் 70,000 கொடுத்து எடுத்தாலும் வெறும் ஃபோன் மட்டும்தான் வரும். அதுக்கான ஆப்ஷன் ரொம்பவே கம்மி. இதே ஷவுமியில் போயிட்டிங்கன்னா ஆப்ஷன் 2 மடங்கு, பணமும் கம்மி. ஷவுமி எடுக்கிறதுக்காக சொல்ல, ஃபஸ்ட்டு எல்லோரும் கண்மூடித்தனமாக பணத்தை கொண்டு போய் அதில் உள்ளே போட்டு ஏமாந்துட்டுருக்கீங்க. சரி, மனுஷனாக பிறந்தா ஃபோனை கீழேயே போட மாட்டீங்க. அப்படி கீழே போட்டிங்கன்னா இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்ன ரேட்டு தெரியுமா? இந்தியாவில் தான் ஐஃபோன் எடுக்கிறனால நீங்கள் வாழல, உங்களால் அந்த ஓனர் தான் வாழ்ந்துட்டுருக்கான். ஸ்பேர் பார்ட்டு, அடாப்டர் ரேட்டு, அப்படி இப்படின்னு போட்டு கறந்துருவானுங்க. பேட்ரி ஹெல்த்து போச்சுன்னா அதுக்கு ஒரு காசு. என்ன ஏதுன்னே தெரியாமல் ஒரு ஃபோனை இப்போது காலேஜ் படிக்கிறாங்க அவங்கெல்லாம் ஐஃபோன் என்ன இருக்குது, அதில் எடுத்தால் என்ன பின்விளைகள் வரும்னே தெரியாமல் பாவம் அவங்க இஎம்ஐயில் போட்டு எடுத்து மாட்டிக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன்ஸ் தயவு செஞ்சு அவ்வளோ பெரிய லாடை விட்டு கொலாப்புட்டெல்லாம் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ஃபோன். இதை விட ஷவுமி, ஒன்ப்ளஸ், அல்ட்ரா பக்காவாக இருக்கும். இதை எடுத்து நீங்கள் தான் உங்கள் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறீங்க. ஸோ 17E அடுத்ததாக லான்ச் பண்ண போகிறான். 16E சக்ஸஸை தொடர்ந்து 17E வழக்கம் போல் க்யூ நின்றோம். அப்படியே அதுவும் ஹிந்திக்கார சைடெலாம் போய் அடிச்சுக்குவானுங்க. எனக்கு ஒன்று விட்றா, டேய் நான் தான் ஐஃபோன் வாங்க வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு. எவ்வா இங்கே பாருங்கள் என்ன ப்ரைஸு, 65, 90. இதையும் வாங்குறாங்க பாரு. உங்களை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்தியாவில் தாங்க அவன் ஈஸியாக சம்பாதிக்கலான்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. செராமிக் ஷீல்டு 2 மடங்கு ப்ரொடக்டிவாக இருக்கும். 3 கலர், பிளாக், ஒயிட், ரோஸ். ஸோ பேட்ரி லாங் லிஸ்ட்டில் இருக்குதாம்மா. 20 வாட்ஸ் அடாப்டர் வழக்கம் போல் தனியாக தான் வாங்கணும், 2000 ரூபா. அப்படி எங்கேயாச்சும் உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறான்னா அது ஃபேக் அடாப்டர், கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ பேக் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதுக்கான கேஸும் 500 ரூபா சொல்லிடுவானுங்க எப்படியும். A19 சிப். என்ன தான் ஐஃபோன் நீங்கள் பெருசாக தூக்கி வச்சு கொண்டாடினாலும் ஐஃபோனோட ஃபாஸ்ட்டு பர்ஃபார்மிங் ப்ராசஸர் டாப் 3ல் கூட வராது. ஃபஸ்ட்டு ஸ்னாப் ட்ராகன் தான். A19 சிப்பெல்லாம் 3rd, 4th அந்த கேட்டகரி தான். என்னமோ ஐஃபோன் தான் கெத்து அது இதுங்கிறீங்க, அப்புறம் ஏன் பர்ஃபார்மன்ஸில் இதோட பருப்பு வேகலை? டவுன் தான். ஸோ அந்த வேல்யூக்கு அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் ஐஃபோன்ஸில் கிடையாது இப்போ வரைக்கும். இதை எடுக்கிறவங்க உங்கள் பணத்தை தெரிஞ்சே குப்பையில் போடுறீங்கன்னு தான் சமம். ஸோ கேமரா 48, 2x டெலஃபோட்டோ. ஸோ கேமரா எல்லாமே வழக்கம் போல் eSIM சப்போர்ட் இருக்குது. டைனமிக் ஐலாண்டு. ஸோ பாக்கெட்டில் மிஸ்டேச் ஆகிறது. ஸோ ஆப்பிளோட எக்கோ சிஸ்டம், ஃபாஸ்ட்டு பேரிங். ஸோ 256 GB ஸ்டார்டிங், ஒயர்லெஸ் வாட் எவர். 17E கம்பேரிஷன் வேறு. வாவ். ஸோ HD XDR டிஸ்பிளே. ஸோ 17E டைனமிக் கிடையாது. ஸோ இதில் 4 கோர் தான் GPU வந்திருக்கு. .4K ரெக்கார்டிங் இருக்குது. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் எக்கோ சிஸ்டம், USB-C, ப்ரைவசின்னு. பை ஐஃபோன் அண்ட் கெட் 3 month ஆப்பிள் டிவி ஃப்ரீ. வா ரே வா. ஆனால் ஐஃபோன் எடுக்கிறப்போ தெரியாதவங்க இஎம்ஐயில் போய் மாட்டுறீங்க பாருங்கள். இன்சூரன்ஸை போட்டு தள்ளிடுவானுங்க. இன்சூரன்ஸ் மற்ற ஃபோன் ஆண்ட்ராய்டுனா ஓகே, 3000 4000. அல்ட்ராவே எடுத்தாலும்
3000 4000 வரும். ஆனால் ஐஃபோன் எடுத்தால் 10,000 12,000 வரும். சப்போஸ் அந்த இன்சூரன்ஸில் 1 இயரில் ஐஃபோனுக்கு எதுவும் பாதிப்பு வரலைன்னா நீங்கள் கட்டின 12,000 கம்பெனிக்கு லாபம், உங்களுக்கு நட்டம். இப்படி நிறைய இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யாரும் ஐஃபோன் எடுக்க மாட்டீங்க. நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கிறீங்க ஐஃபோன் அப்படின்னு. அந்த ஐஃபோன் எடுத்து அதை கொடுக்குற வரைக்கும் அதை செலவை நோட் பண்ணி வைங்க, எவ்வளோ தண்டை செலவு பண்ணியிருக்கீங்க. அந்த பணம் இருந்துச்சுன்னா சப்போஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் வேறு எதுக்காச்சும் ஹெல்ப் ஆகுமே தவிர ஐஃபோன் எடுத்து தயவு செஞ்சு வீண் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ பெஸ்ட்டு கேமரா வேணுமா, ஷவுமி விவோவில் இருக்குது, எக்ஸ் சீரியஸ், அதெல்லாம் டாப் நாச் வேல்யூ ஃபார் மணியாக உள்ள எல்லாமே இருக்கும். தயவு செஞ்சு அந்த கடை எந்த ஆஃபர் கொடுக்குது ஐஃபோன் எடுக்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஆசையும் மோகத்தையும் தூண்டுவாங்க, போய் மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக இஎம்ஐலாம் போட்டு போய் மாட்டிக்காதீங்க எங்கேயும். ஐஃபோன்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கீழே போட்டு ஸ்பேர் பாட்டில் தாறுமாறான ரேட் இருக்கலாம். ஸோ யோசிச்சுட்டு எடுங்க. ஆசையிலையும் மோகத்துலேயும் எடுத்தால் அது கொஞ்சம் நாளைக்கு தான்.